சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே டிஸ்கஷன். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, ஒரு குரு ஒரு சீடன்கிட்ட கேட்குற மாதிரி தான். இப்போ எனக்கு எல்லா பதமும் புரியுது, ஆனாலுமே எனக்கு பாதுகாப்பு தேவை. என்ன பாதுகாப்புனா, ஒரு போர் நடக்குது, அந்த போருக்கு போகிறதுக்கு நமக்கு தேவையான கவசம் தேவை. அது இல்லாமல் நிறையா வெப்பன்ஸ் தேவை. ஓகே, இருக்கிற வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டே போர் செய்கிறதுன்றது ஓரளவு ஓகே தான். ஆனால் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு தேவை. அதனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுங்க. ஓகே, நீங்கள் உருவாக்கினது எல்லாமே ஒரு பாதுகாப்பு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஒரு ட்ரைனிங்கு அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் இருந்தாலுமே ஒரு பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், சமீமா கிளாஸஸ் எல்லாம் ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பாக எப்படி ஒரு ருத்ராட்சமோ ஒரு ரிங்கபைரி டாலரோ இந்த மாதிரிலாம் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, அகநிலைக்கு அதே மாதிரி பாதுகாப்பு இருக்குது. எப்படி புறநிலைக்கு ஒரு எந்திரம் தேவைப்படுது, ஒரு பொருள் தேவைப்படுது, இந்த மாதிரி புயல் மழை வெள்ளம் எல்லாம் வர்றப்போ பாதுகாக்கிறதுக்கு நம்மளும் ஒரு பெரிய ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு ஒரு மாடி தேவைப்படுது. இந்த மாதிரிலாம் தோல் செஞ்சு வச்சுக்கிற மாதிரி அகநிலைக்கு நிறையா தேவைப்படுது. ஆனால் புறநிலைக்கிறதெல்லாம் எப்பவுமே தேவைப்படாது, அது உபயோகப்படாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் அகநிலைக்கு நமக்கு பாதுகாப்பு தேவை. அதனால் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே, எனக்கு நிறையா பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுங்க அகநிலையில். ஓகே, உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த ஆள் தான் நான். ஓகே, நீங்கள் எல்லாமே எனக்கும் புரியும். இருந்தாலும் நானே இப்போ தான் ஆசிரமம் வந்திருக்கேன். ஒவ்வொன்றா தோது பார்த்து தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தோது செஞ்சு கொடுக்கணும். அவசரப்படாதீங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்களும் பயிற்சி செய்யுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பயிற்சி செஞ்சால் தான் எனக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆசிரமம் அமைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், அது நானே உணர்கிறேன். அவர் நிறையா ஃபாரினர்ஸை சார்ந்து தான் அவர் எல்லாமே தோது செஞ்சார். அப்படின்றப்போ அந்த ஆத்மாக்கெல்லாம் கதறல் இருக்கும். நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆத்மாவும் அவங்கெல்லாம் கதறல் இருக்குது. அப்படி ஒரு வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, இன்றைக்கி இவ்வளோ அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதனால் நிகழ்காலம் அப்படின்றது கடந்த காலமாக தான் மாறும். ஓகே, அதனால் நீங்கள் எதிர்காலத்தை அமைக்கணும். அது எப்படி அமைக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறையா பயிற்சி செய்யணும். இப்போ இருக்கிற நிலைமையோட அடுத்த நிலையை முன்னேறி போகணும். புறநிலையை விட்டுருங்க. புறநிலையை பொறுத்த வரைக்கும் சப்த ரிஷிகள் ஒருத்தர் இருந்தார், விஸ்வாமித்திரர். அவர் என்னன்னா ஒரு உலகத்தையே படைத்தார். ஓகே, இப்போ பூமி மாதிரி இன்னொரு உலகத்தையே படைத்தார். அதான் திரிசங்கு உலகம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் நிஜத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்கிறனால நம்ம அது நம்ம அவ்வளோவா சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க சரிங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டாக இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் அகநிலையில் நிறையா பயிற்சி செய்யணும். நீங்கள் வருத்தப்படுறத விட, வேதனைப்படுறத விட, கவலைப்படுறத விட, துக்கப்படுறத விட, துயரப்படுறத விட, நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் அப்படின்றதெல்லாம் விட நீங்கள் நிறையா பயிற்சி செய்யணும். இன்னும் புது புது பயிற்சிகளை உருவாக்கணும். எனக்கு நிறையா விஷயம் தோது செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் பத்தாது. நீங்கள் ஆசிரமத்தை இந்த அளவுக்கு அமைச்சிருக்கேன், எனக்கு ஃபண்டு கிடைக்குமா கிடைக்காதா, காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, புது புது திட்டம், அது நான் ஊர்பட்ட திட்டம் வகுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கூட ஒரு திட்டம் வகுத்து வச்சுருக்கேன் ஆசிரம சார்பாக. என்ன ஒரு திட்டம் அப்படின்னா, அதாவது ஃபேமிலி வாலண்டரிங். அதாவது இந்த மே மாதம் இந்த குழந்தைங்களுக்கு விடுமுறை நாளெல்லாம் நிறையா பேர் எங்கெங்கே ட்ரிப்பு போவாங்க. அவங்க கிளாஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆசிரமத்துக்கு ஃபேமிலி வாலண்டரிங்காக வரலாம். ஓகே, ஒருத்தருக்கு 500 ரூபா. நல்லா ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 வரைக்கும் காசு கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் எதாவது ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க. ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசிக்குவாங்க, ஒரு அல்லுஞ்சலுமாக இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக வாலண்டரிங் வந்தாங்கன்னா ஒரு நல்ல வார்த்தை பேசுவாங்க. அவங்க வீட்டில் சமைக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு டைமாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். ஓகே, அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்போ தான் அந்த குழந்தைங்கள்லாம் சரி லீவ் டேஸ் ஆனால் நம்ம ஈஷாக்கு வாலண்டரிங் போயிடுவோம், அங்கே ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒழுக்கம் அப்படின்றது தான் அப்போ தான் ஓரளவு தோதாகும். ஓகே, அதனால் ஈஷா ஃபேமிலி வாலண்டரிங் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக நான் பல நிலைகளில் பேசுவேன். அது ஒவ்வொருத்தரும் புரிகிற மாதிரி பேசுவேன். சில நேரத்தில் இந்த டொனேஷன் ஸ்டாலில் யாருமே வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? யதார்த்த ரீதியாக 100 ரூபா சம்பாதிக்கிறதே உலகத்தில் கஷ்டம். ஓகே, நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சால் தான் காசு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒருத்தர் ஈஷாவுக்கு வாலண்டரி வராங்கன்னா 3 நாள் தங்குறாங்க. ஒரு வேளை ஏதாவது காட்டேஜ் எடுத்தாங்கன்னா ஓகே,
ஏன்னா நம்ம எதாவது அமைச்சு கொடுத்தாங்கன்னா தங்குறாங்க, அதுக்கப்புறம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒவ்வொன்றா ஓரளவு தோதாகும், அவங்களுக்கு ஒரு மனநிலை மாறும். இப்படி ஒவ்வொரு படிநிலையாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஊருப்பட்ட திட்டம் வகுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதெல்லாமே புறநிலை தான். ஓகே, அதனால் இந்த ஆசிரமம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இன்றைக்கி இவ்வளோ ஃபண்டு கிடைக்கும், இதெல்லாமே ஒரு புறநிலை தான். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதோட பல படிநிலை இருக்குது அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஆனால் இதெல்லாத்தையும் விட அகநிலை அப்படின்றது இன்னும் மிகவும் அவசியம். ஓகே, அங்கெல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் பயங்கரமான நிலையெல்லாம் நம்ம முன்னேறி போய் ஆகணும். ஓகே, அதனால் சத்குருவோட ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும், என்னோடய ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்குமே ஓரளவு மேட்ச்சு தான். ஆனாலும் எனக்கும் நிறையா பயிற்சி தேவைப்படுது, அவருக்கும் பயிற்சி தேவைப்படுது. ஓகே, அதனால் இன்னும் நிறையா விதத்தில் முன்னேறி போய் ஆகணும். ஓகே, புறநிலையெல்லாம் அது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். அதனால் அதையே பெருசாக நினச்சிட்டு இருக்காதீங்க. புறநிலை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, இதெல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி, இதெல்லாம் தானாக கிடைக்கும். ஆனால் அகநிலை தான் மிகவும் அவசியம். ஓகே, அந்த நிலையில் நீங்கள் பதமாக முன்னேறி போனீங்கன்னா உங்கள் இயல்பாகவே உங்கள் ஆத்ம நிலையானது ஒரு மனநிறைவு ஏற்படும். ஓகே, அதுதான் தீர்வு. ஓகே, ஏன்னா உங்களோட தரத்துக்கு உங்களோட நிலைக்கு நீங்கள் அப்படி தான் முன்னேறி போகணும். ஓகே, என்னோடய நிலைனா அப்படி தான், நானும் அகநிலைக்கு முன்னேறி போகணும். எனக்கே கூட பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு விடியங்காத்தில் எழுந்திரிச்சு பயிற்சி செய்யணும் தான் நானும் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு பயிற்சி தேவைப்படுது. இப்போ ஒலிம்பிக்ஸில் போய் சாதாரணமாக கோல்டு மெடல் வாங்க முடியுமா? அதுக்கெல்லாம் வருஷ கணக்கில் ட்ரைனிங் வேணும். அதே மாதிரி தான் சில நிலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ பயிற்சி தேவைப்படுது. ஓகே, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தோது பார்த்துங்க. அதே மாதிரி சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே நான் கூப்பிடுவேன், அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறது ஓகே தான். ஆனால் இருந்தாலும் உங்களை நீங்களே வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. நான் ஏதாவது தோதாகிறப்போ கூப்பிட்றது தான் எனக்கு தோதாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கலை, பாவம். ஓகே, அவங்களுக்கெல்லாம் அவங்க பேரே எழுத தெரியாது, பாவம், ரொம்ப பாவம், ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காங்க. அவங்க படிப்பறிவு கிடையாது, சொந்தமாக நிறையா எந்த நிலமும் கிடையாது, எந்த சொந்த பந்தமும் உதவும் கிடையாது. அவங்க வாழ்க்கையை அவங்களே சரியாக வாழவும் தெரியாது. அவங்க செஞ்ச விஷயம்லாம் என்ன அப்படின்னா, என்ன ஓரளவு தோல் செஞ்சு கொடுத்தது, என் தம்பி ஓரளவு தோல் செஞ்சு அமைச்சது, அவ்வளோதான். எங்களுக்காகத்தான் எல்லாம் தோல் செஞ்சு வந்தோம். சொந்த பந்தங்கள்லாம் ஏமாற்றி விட்டாங்க, கொடுமைப்படுத்தி விட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஏதோ கர்மவினையை சுமந்துட்டுருக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நல்லா நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துகிற அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. பயன்படுத்த மாட்டேலாம் நினைக்காதீங்க, நிச்சயமாக நான் பயன்படுத்திடுவேன். ஏதோ ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா. நான் யோசிச்சுட்டுலாம் பொறுமையாலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். ஓகே, அதனால் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுருங்க, மையப்படுத்தாதீங்க. ஓகே, அவங்கள கேர் செஞ்சுக்கணும், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அவங்களுக்கு எதோ எழுத படிக்க சொல்லி கொடுக்கணும். ஓகே, இன்ன வரைக்கும் அந்த ஆள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். அவருக்கே தெரியாது நான் பண்ணுறது சரிதானா, நான் போகிற பாதை சரிதானா, எதுவுமே அவங்களுக்கே தெரியாது, பாவம். அதனால தான் சரி நானும் ஒரு பொறுமையாக ஓரளவு தோது பார்த்துக்கிட்டு சரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓரளவு பூர்த்தி செஞ்சுக்கலான் இருக்கேன். ஓகே, அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலி இப்படி, என் தம்பி ஆசிரமத்தில் வேலை இருக்கணும், இந்த வேலையை மிஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரிய அருமை, ஐயோ நம்ம அண்ணனோட அருமை தெரியாமல் போயிடுச்சு. ஆரம்பத்திலே அண்ணன் சொன்னார், அதெல்லாம் கேட்காம போனது இவ்வளோ நாளாகிடுச்சு. சரி, ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணணும், ஊருப்பட்ட எல்லோ ப்ராஜெக்ட்டு, நிலமை வேறு இப்போ அப்படி கிடையாது, ஒரு 10 வருஷத்தில் அப்படியே தலைகீழாக உலகம் மாறிடுச்சு. ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். இப்போ அந்த கல்யாணம்னால அந்த அதோட லைஃப் ஸ்டைல்லாம் ஒரு சமநிலை அமையணுன்றதுக்காக ஓடிட்டுருக்கான். ஓகே, அடுத்து எங்கள் சித்தப்பா ஃபேமிலி, அதெல்லாம் பயங்கர டேமேஜாக இருக்குது. எங்கள் சித்தப்பாவை தான் சித்தப்பாவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கோடியாக போனோம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் புறநிலை. அகநிலையை பொறுத்த வரைக்கும் எங்கள் சித்தப்பாவை செருப்பால் தான் அடிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த கழுதையை பிடிச்சி தோது பார்க்குறதுன்றது எனக்கே தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா இவர் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏதோ நேற்று தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறதுன்றதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 3 குழந்தைங்க பெற்றதுக்கப்புறமும் என்னமோ அதான் நேற்று தான் குழந்த கல்யாணம் பண்ண மாதிரி எதிரி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், வயிற்ற பிடிச்சி இழுக்கிறது, சும்மா வந்து டேஞ்சர் பண்ணுறது, இதெல்லாம் உடல் ரீதியான ஒரு எரர் தான். ஓகே, இதை வந்து சமநிலைப்படுத்தலைன்னா டேமேஜ் ஏற்படும். எங்கள் சித்தப்பாலாம் 2 டைம் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, அதனால் இந்த மாதிரி எரெல்லாம் சால்வ் பண்ணணும். இவங்க என்ன ஒரு உடல் ரீதியான காரணம் இருக்கும், திலகவதி
காட் முருகன். அதனால் அவங்க ஒரு தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டாங்க. காமத்தாலலாம் யாரும் தெய்வீக நிலை இருந்துறது சிரமம்தான். பயிற்சி செய்யணும், அதுக்கெலாம் நிறைய விஷயம் தோதாகணும். ஓகே, அதனால் அகநிலையில் நிறையா பயிற்சி தேவை. நிறைய இடத்துக்கு போகணும், வரணும். அவங்க சித்தப்பா காமத்துக்கு பயன்படுத்தின மாதிரி பயன்படுத்துறதுனால இப்போ அந்த எல்லாமே எரர் ஆகுது. ஓகே, அதுக்கு பேசாமல் எங்கள் சித்தப்பா ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்கலாம். ஒரு நிலமை ஒரு சமநிலை ஏற்பட்டிருக்கும், எரரும் ஏற்பட்டிருக்காது. அது இந்த நிலைமையெல்லாம் சால்வ் ஆகுன்னு நினச்சேன். அது வேறு விதத்தில் கன்வெர்ட் ஆகி என்ன தான் அட்டாக் ஆகுது. ஓகே, அதனால் திலகவதி பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? அது என்ன தான் பேசினாலும் சொந்த பந்தத்தில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நான் என்ன கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இதுதான் கோவில், இதுதான் லைஃப் ஸ்டைல், இங்கே தான் நீ ஸ்டே பண்ண சொல்லவா முடியும்? அப்போலாம் ரியாலிட்டியே நடக்காது. ஆனால் அகநிலையில் நான் டேமேஜ் ஆகிட்டுருக்கிறேன், புறநிலையில் நான் டேமேஜ். அதனால் இதுக்கெலாம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த தீர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா, முதலாவது இந்த பூபதி இந்த திலகவதி விட்டுருங்க. அது நமக்கு தேவையும் கிடையாது. ஓகே, அது என்னென்னா ஆட்ஸு விளம்பரம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி விட்டாங்க. ரியாலிட்டியே போய் பேசுனீங்கன்னா பழகினீங்கன்னா ஐயோ அப்பா சாமி இதெல்லாம் வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவீங்க. அந்த மாதிரி கேரக்டர். அதனால் அவங்க என்ன தான் செஞ்சு கொடுத்தாலுமே அது தோதாகாது. ஏன் அப்படின்னா கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் செய்கிறாங்க. ஓகே, அப்படின்றப்போ எப்படி தோதாகும்? ஓகே, மனநல மருத்துவமனை கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால் தீர்வு கண்டுபிடிக்கணும். திலகவதிக்கிட்டேருந்து எனக்கு பப்பர் ஃபெஸ்டிவல்லேருந்து எனக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து இந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு தனியான ஒரு நிலையில் தோது பார்க்குறன்ற தோதாகாது. ஓகே, அவங்கவுங்க ஒரு தனி மரம் மாதிரி தான். ஓகே, அதனால் இந்த ஜேஎம் குரூப் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு, தேவன் ஃபவுண்டேஷனு, அவங்க ஃபேமிலிங்க அவங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம லாக் பண்ணக்கூடாது. இப்படி தான் விஜயகாந்த், ஆக்டர் விஜயகாந்த் நல்லா செல்வாக்காக இருந்தார். கடைசியில் ஃபேமிலியால் தான் அவர் நிலமை வேறு மாதிரி ஆகி இப்போ ஆள் எல்லாம் போய் கடைசியில் அவங்க மதுரைக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்க 12 மணி வரைக்கும் டெய்லியும் டியூட்டி பார்க்குறாங்க. இதே என்னையும் வேறு டியூட்டி பார்க்க சொல்கிறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்க ஆன்லைனில் அவ்வளோ இருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் இறந்துட்டாராம்மா, அதுக்காக அவங்க வந்துட்டு எல்லாம் பழி வாங்குறாங்களாம்மா. ஏங்க விஜயகாந்த் அவர் சரக்கு சாப்பிட்டதுக்கும் அவங்க ஃபேமிலி நடந்ததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இல்லை மற்றவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஓகே, அப்போ அவர் உயிரோடு இருக்கிறப்ப அவரை போய் நேரில் சந்தித்து அவர் தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு அவரை 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ அவர் தோது செஞ்சு கொடுக்காமல் இப்போ போனதுக்கப்புறம் எல்லாம் தோது பார்க்குறன்றதெல்லாம் தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு மனசுக்கான ஒரு பதில். ஏன்னா சில பேர் அப்படி நினச்சிருப்பாங்க. ஓகே, அதனால் எல்லா விதத்துலையும் தோதாகணும். சும்மா ஒரு இடத்துல மட்டும் லாக் ஆகிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். ஓகே, அந்த எரர் ஆகக்கூடாது. ஓகே, அதனால் ஃபேமிலியை மையப்படுத்தி தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, சரி, அடுத்த தகவல்.